ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீர் பாயசம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அரைமுடி தேங்காவை நம்ம இங்கே திருகி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தேங்காவிலேருந்து ஒரு திக்கு தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். அதாவது முதல்ல அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கலாம். 3 இளநீரை இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இளநீர் நல்ல இலசு இளநீராக இருக்கணும். இந்த இளநீர் பின்னாடி இருக்கிற அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இதே போல் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ண இளநீரை இதே போல் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பாயசம் சாப்பிடும்போதும் ஒரு இளநீர் நம்ம வாயில் தட்டுப்படும். அதனால் எவ்வளோக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலை எடுத்து இதே போல் கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காகி வந்துகிட்டே இருக்குது. இப்போ பால் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ திக்கான இந்த பாலை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் ஒன்று தேவைப்பட்டதுனாக்கா இங்கே எக்ஸ்ட்ரா கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகணும். அதனால் நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இளநீர், அதே இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 or 3 hours விட்டுட்டு நம்ம சில்லுன்னு எடுத்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பாலை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா காய்ச்சிரமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த இளநீர் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.